அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேயர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் குறித்த செய்தியை தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கூடிய இந்த வேளையில மீண்டும் அமெரிக்கா ஈரான் பிரச்சனை என்பது இன்னைக்கு வலுவாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. வாய்ச்சென்று என்பது முற்றி போய் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சங்கிகள் இல்லை ஈரான் மேலே படையெடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜோ பைடன் தலைவர் அப்படிலாம் செய்ய முடியாதுப்பா, செஞ்சால் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளை சமாளிச்சுட்டு இருக்கிறார். ஈரான் ஒரு பக்கம் சொல்லுது, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் ரெடியாக இருக்கிறேன், என்ற எல்லா ஆயுதங்களும் இருக்குது, நீ எப்போ போகிறன்னு சொல்கிறியோ எப்போ நீ தாக்க ஆரம்பிக்கிறியோ அடுத்த எதிர்த்தாக்குதல் என்பது பயங்கரமாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல முறையில் வந்து இன்னைக்கு எச்சரிக்கையும் கொடுத்துட்டு இருக்குது. ஸோ இந்த வாக்குவாதங்கள் ஒரு பக்கம் போகுது அமெரிக்கா விஸ் ஈரான் என்ற நிலைமையில். மறுபக்கம் இந்த இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஐடிஎஃப் துருப்புகள் லெபனான் கூட நான் இந்த வாரத்தில் போர் செய்ய போகிறேன், தளவாடங்கள்லாம் இறக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதற்கான ஆயத்தங்கள் ஈடுபட்டு இருக்காங்க. யூத மக்களே, இஸ்ரேல் இருக்கிற யூத மக்களே, ஏன்பா வேணாம், லெபனானில் நம்ம அடி வாங்குவோம், 2006 ஓட விட்டாங்க, அவங்க நினைச்சாங்கன்னா ஈரானோட சப்போர்ட்டில் என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம ஆஷிக் டுடே என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து பலஸ்தீன் மக்களுக்கான துவாவை பெற்றுக் கொடுங்கள். வாங்க காணொலிக்குள்ள போ. அன்பார்ந்த நண்பர்களே, முதலாவது செய்தி இன்னைக்கு அமெரிக்க தரப்புல இருந்து ஈரானுக்கான ஒரு எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டிருக்குது. நாங்கள் ஈரானோடு போர் செய்ய விரும்பலை, ஆனால் ஈரானுடைய சொத்துக்கள் ஈராக் மற்றும் சிரியா பகுதியில் இருக்குது, இதை நாங்கள் டேமேஜ் பண்ணுவோம், மேலும் ஈரானோட உதவியால் தான் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் செயல்பட்டு இருக்கு. ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் அமைப்பில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, கத்தாப் ஹிஸ்புல்லா தான் எங்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு. ஸோ அவங்களோட நாங்கள் போர் செய்ய விரும்புகிறோம், அது சார்ந்து நாங்கள் போர் செய்யக்கூடிய சமயத்தில் ஈரானுடைய சொத்துக்கள் எதாக இருந்தாலும் நாங்கள் அழிப்போம் சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. இதுக்கு ஈரான் எப்படி ரீப்ளே பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அப்படி நீங்கள் தாக்கக்கூடிய சமயத்தில் அது எங்கள் சார்ந்த எந்த பாதிப்பாக இருந்தாலும் எங்களுடைய எதிர்வினை மிகவும் பயங்கரமாக இருக்கும்னு சொல்லிட்டு எச்சரிக்கை செஞ்சுருக்கு. அமெரிக்க தலைவர் ஜோ பைடன் சொல்லியிருக்கிறாரு, ஈரானோடு போர் செய்ய நாங்கள் விரும்பலைங்கிறத தாண்டி ஈரானோடு போர் செய்தால் இழப்பு எங்களுக்கு அதிகங்கிறத உள்ளளவு ஒத்துக்கொள்கிறாரு. எந்த அடிப்படையில் கேட்டிங்கன்னா, ஈரானை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுத விஷயங்கள் இன்னைக்கு கைவசம் வச்சிருக்காங்க, செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வச்சிருக்கிறாங்க, அதே மாதிரி இவங்க கையில் பெலஸ்டிக் மிசில்கள் இருக்குது, க்ரூஸ் மிசில்கள் இருக்குது, இன்னும் பல்வேறு நவீன சாதனங்கள் இருக்குது, குறிப்பாக ரஷ்யாவுடைய சப்போர்ட் இருக்குது. ஸோ இவ்வளவு விஷயங்களை கையில் வச்சிருக்கக்கூடிய ஈரானை ஒரு காலம் வீழ்த்த முடியாது. ஒருவேளை ஈரான் கூட அமெரிக்கா போர் செஞ்சிச்சுன்னா ரஷ்யா உக்ரைன் போரோட உக்கிரமாக இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு போர் வல்லுநர்களுடைய கூற்றாக காணப்படுகிறது. ஒருவேளை கை வச்சிருச்சுன்னா ஈரான் நிச்சயமாக தனது பலத்தை, முழு பலத்தை இன்னைக்கு அமெரிக்கா மேலே காட்டும், அமெரிக்க கூட்டு நாடுகள் மேலே காட்டும் அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கை செய்தியாக காணப்படுது. மறுபக்கம் ரெசிஸ்டன்ட் அமைப்பில் இருக்கக்கூடிய கத்தாப் ஹிஸ்புல்லா என்ன சொல்லுச்சுன்னா, கொஞ்ச காலத்துக்கு நாங்கள் தாக்குதல் நிறுத்தி வச்சிருக்கிறோம், ஏன்னா நீங்கள் அமைதிக்கான உடன்படிக்கை எட்டிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்படி சொல்லி சில மணி நேரங்கள்லேயே அமெரிக்காவுடைய பேஸ் ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே உள்ள புகுந்து சில தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இதற்கு எதிராக இன்னைக்கு ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்களும் இந்த செங்கடல் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட துறைமுகங்களை நோக்கி தாக்குதல் நடத்துவோம், அதற்கான எல்லா ஆயத்தங்களையும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் சொல்லுது. மறுபக்கம் நேற்று இரவு என்ன ஆகுதுன்னா, இந்த அமெரிக்காவுடைய துருப்புக்கள் போர் விமானத்தின் வழியாக ஹூதிகளுடைய குறிப்பாக துறைமுகங்கள் சார்ந்த இடங்களை நோக்கி மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இந்த கூட்டு நாடுகள், அமெரிக்காவுடைய கூட்டு நாடுகள் இருக்கக்கூடிய பிரிட்டன், பிரான்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கிறது. அடுத்து சீனா இன்னைக்கு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சீனாவை சார்ந்த முதியவர்கள் சில நபர்கள் மேலே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ஆதிக்க சக்திகள் படைத்த சில சங்கிகள் என்ன பண்ணியிருக்காங்க, தாக்குதல் நடத்தியிருக்காங்க. முதியவராக இருக்கக்கூடிய 87 வயது மதிக்கத்தக்க சில நபர்கள் வீல் சேரில் அமர்ந்திருக்காங்க, அந்த சேர்லேருந்து உதச்சி விரட்டி இருக்கிறாங்க. ஸோ இந்த அமெரிக்காவில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த சீன குடிமக்கள் எல்லாமே இன்னைக்கு குற்றச்சாட்டு செலுத்தியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு சீனா வன்மையான முறையில் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஆல்ரெடி சீனா அமெரிக்கா மேலே மிகப்பெரிய காண்டில் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு வகையில் சீனாவும் அமெரிக்கா மேலே சில எச்சரிக்கை விஷயங்களை செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்மளால இங்கே பார்க்க முடியும். இன்னைக்கு பலஸ்தீன் போரை குறித்து பேசிட்டு இருக்க நம்ம ஒரு காலம் அதிகமாக இந்த பலஸ்தீன் மக்கள் எல்லாமே, பலாயிரக்கணக்கான மக்கள் எல்லாமே இஸ்ரேலுடைய சிறைகளில் இன்னைக்கு தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தை பேசுறது இல்லை. சொல்லப்போனால் இஸ்ரேலுடைய சிறைகளில் 30,000 to 50,000 நபர்கள் இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட சித்திரவாதைனா, அவர்களை தினந்தோறும் அடித்து சித்திரவாதை செய்து என்ன சொல்றது, கொடுமையான தண்டனைகள். எப்படிப்பட்ட தண்டனைகள்னா, சுடுதண்ணியில் மூஞ்சியை முக்கிறது, மர்மஸ்தானங்கள், பிறப்பு உறுப்புகளை வந்து குச்சியை வச்சு அடிக்கிறது, இது போன்ற செயல்பாடுகளை குழந்தைகள், பெண்களை நோக்கி செய்து கொண்டிருக்கிறார்கள் சிறையில் இன்னைக்கு. அப்போ இதை தட்டி கேட்க உள்ள போர் செய்ய யாரும் கிடையாது, ஏன்னா சிறைக்குள்ள யாரும் ஒன்றும் செல்லலை. ஸோ இப்படிப்பட்ட சித்திரவாதிகளும் இன்னைக்கு இஸ்ரேல் சிறையில் நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக 2 சிறை, அபு என்று சொல்லக்கூடிய சிறை, 2வது மெகிடோரியா என்று சொல்லக்கூடிய சிறை. இந்த சிறையில தான் இப்படிப்பட்ட சித்திரவாதிகள் நடந்துட்டு இருக்கு. இதற்கு எதிரான விஷயங்களையும் நாம் வந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். மறுபக்கம் காசாவில் இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கிடைச்சிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் 30 பிணங்கள் எடுக்கப்பட்டிருக்குது. இந்த இஸ்ரேல் துருப்புக்கள் அடித்து தாக்குதல் நடத்தி சென்ற பின்னாடி போய் பார்த்தா அந்த 30 பிணங்களும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்கள் கட்டப்பட்டிருக்குது.
பெண்கள் அதிகமாக இருக்காங்க, பெண்களுடைய ஆடை கவிழ்க்கப்பட்டிருக்குது, உடலில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, பாலியல் வன்புணர்வு செய்ததற்கான அடையாளங்கள் காணப்பட்டு கொண்டிருக்குது. மறுபக்கம் தூக்கிலிடப்பட்ட நிலையில கயிறுகளோடு சில பிணங்கள் கிடக்குது. யா அல்லாஹ், அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இவ்வளவு பெரிய சித்திரவாதையில வந்து அந்த பிணங்கள் இருந்துக்கு சில நபர்கள் உணவு தண்ணி கொடுக்காமையே அப்படியே பசியில இறந்துருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் இன்னைக்கு வந்த வண்ணம் இருக்கு. அப்ப இது எவ்வளவு பெரிய கொடூரம்! இந்த இஸ்ரேலிய தீவிரவாத தன்மை, மிருகத்தன்மை இது கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த செய்தியின் வழியாக நம்மளால பார்க்க முடியும். அடுத்து பிரிக்ஸ் தனது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. எந்தெந்த நாடுகள் பிரிக்ஸுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வெளியிட்டிருக்கு. பிரிக்ஸ் அமைப்புக்குள்ள பாத்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி, UAE என்று சொல்லக்கூடிய இந்த நாடுகள் எல்லாமே பிரிக்ஸுக்குள்ள அதிகாரப்பூர்வம் வந்துருச்சு. இதை டாமினேட் பண்ணக்கூடிய நாடு சீனா மற்றும் ரஷ்யா. ஸோ இந்த சீனா ரஷ்யா இதுக்குள்ள வந்த பின்னாடி தான் இன்னைக்கு இந்த அமைப்பு பிரிக்ஸ் என்ற அமைப்பு வந்து மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்பாகவும், இந்த மத்திய கிழக்கில் கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு இடத்திலையும், உலக ஒழுங்கு வேர்ல்டு ஆர்டர் என்ற விஷயத்தை சரி செய்யக்கூடிய இடத்திலையும் ரஷ்யாவும் சீனாவும் தலைமையேற்று ஈரானும் உதவி செய்து இதெல்லாம் கொண்டு செல்லும். தென்னாப்பிரிக்கா அதற்கான நீதியை பெற்றுக் கொடுக்கும் என்ற அடிப்படையில் இன்னைக்கு பிரிக்ஸ் அமைப்பை உலக மக்கள்லாம் இன்னைக்கு கொண்டாடி கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பிரிக்ஸ் அமைப்பு உள்ள வந்த பின்னாடி இந்த நாடுகள் எல்லாமே பல மாற்றங்களை செஞ்சிருக்கு. எண்ணெய் ஏற்றுமதியில் 41% தன் கைவசம் வச்சிருக்கு. ஒவ்வொரு நாடும் தனது உள்நாட்டு உற்பத்தியில் 3% கிட்டத்தட்ட அதற்கான வரிகளையும் இந்த பிரிக்ஸ் அமைப்புக்குள்ள ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பிரிக்ஸ் அமைப்பு வருங்காலத்தில் இந்த உலக ஒழுங்கு சரி பண்ணக்கூடிய ஒரு இடத்தை நோக்கியும் பல மாற்றங்களை ஐரோப்பிய இந்த சுரண்டக்கூடிய ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக காலனி ஆதிக்கம் செய்து இந்த காலனி மனோபாவத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசுகள் ஆட்சியாளருக்கு எதிராக செயல்படும் அப்படிங்கிறதா வரக்கூடிய செய்திகளாக காணப்படுகிறது. மறுபக்கம் துருக்கிக்கு இன்னைக்கு வந்து அமெரிக்காவிலிருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. என்ன அறிவிப்புன்னு கேட்டீங்கன்னா, F-15க்கான ஒரு அக்ரிமெண்ட், F-15 போர் விமானத்திற்கான அக்ரிமெண்ட் 2019 போடப்படுது. ஸோ இந்த ஒப்பந்தத்தில் நீங்கள் உள்ள வரணும் அப்படின்னா சில விஷயங்களை நீங்கள் கைவிடணும். குறிப்பாக S-400 என்ற விஷயத்தை நீங்கள் ரஷ்யா கூட போட்டிருக்கீங்க. S-400னா பாதுகாப்பு, இந்த அயன்டோம் இருக்குல்ல, அது போல பாதுகாப்பு கவசம். இது ஒருவேளை துருக்கிக்குள்ள வந்துருச்சுன்னா ரொம்ப சேஃப்டி துருக்கிக்கு. ஆனால் இதை நீங்கள் டீல கையை விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு F-15 விமானங்கள்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்கா அறிவிச்சிருக்கு. சில வாரங்களுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன் துருக்கி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருந்துச்சு. என்ன அக்ரிமெண்ட் கேட்டிங்கன்னா, F-16 வகை போர்விங் விமானங்கள் 40 விமானங்கள் கிட்டத்தட்ட $23 பில்லியன் ஒப்பந்தம் போட்டுருந்துச்சு. அதற்கான விஷயங்களை பைடன் வந்து வெளியுறவுத்துறை அதிகாரிகள்கிட்ட கொடுத்தாங்க. வெளியுறவுத்துறை வந்து எப்பயும் போல காங்கிரஸ்கிட்ட கொடுக்கும். ஸோ காங்கிரஸ் ஆலோசனை செய்து அதற்கான அப்ரூவலையும் கொடுத்துருச்சு. கூடிய விரைவில் 40 F-16 போர்விங் விமானங்கள் எல்லாமே துருக்கிக்கு போகக்கூடிய சூழலில் இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷன் எப்படி நடக்குதுன்னா, என்ன டிமாண்டுக்காக நடக்குதுன்னா, உள்ள வந்து ஸ்வீடனை கொண்டு வந்துச்சு. ஸ்வீடன்னா தெரியும்ல, குரானை எரித்த நாடு இருக்குல்ல, அந்த ஸ்வீடனை வந்து நேட்டோக்குள்ள வந்து கொண்டு வருவதற்கான ஒரு அப்ரூவலை வந்து துருக்கி கொடுக்கணும், துருக்கி எர்துகான் கொடுக்கணும், நாடாளுமன்றம் கொடுக்கணும். ஸோ இது போன வாரம் இந்த மீட்டிங் நடக்குது. நாடாளுமன்றத்தில் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒப்புதல் கொடுக்குறாங்க. நேட்டோக்குள்ள வந்து உள்ள வந்து இந்த ஸ்வீடன் வருது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் டீலிங், ஒரு வருஷமா பேசி இறுதியாக வந்து ஒரு வழியாக வந்து நேட்டோக்குள்ள வந்து ஸ்வீடனை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதற்கு பகரமாக, இதற்கு உதவியாக தான் இன்னைக்கு அமெரிக்கா துருக்கி கேட்ட விமானங்களை வந்து இன்னைக்கு அனுப்பியிருக்கு அப்படிங்கிற செய்திகள் பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த ரஷ்யாவுடைய உடனான இந்த S-400 ஒப்பந்தத்தை விடணும் அப்படிங்கிறது துருக்கிக்கு ஒரு ஆபத்து. ஏன்னா S-400 அந்த பாதுகாப்பு கவசம் உள்ள வந்துருச்சுன்னா அமெரிக்காவுக்கு ஆபத்து. ஏன், எந்த வகையில் தாக்குதல் நடத்தினாலும் அயன்டோமை போல அதுவும் செயல்படும். ஸோ வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கும் துருக்கிக்கு அப்படிங்கிறனால கூட இந்த டீலை விட்டீங்கன்னா நீங்கள் F-15 வாங்கிக்கலாம். F-15ங்கிறது பெருசாக இல்லை, அது வந்து போர் விமானங்களாக தான் காணப்படும். அடுத்து மத்திய காசா பகுதி, கான் யூனிஸ் பகுதி மற்றும் இன்னும் பைத்திலாகி, பைத்தானோன் போன்ற பகுதிகளில் அல் கசாம் பிரிகேட் ஒரு பகுதியாகவும், பலஸ்தீன் இஸ்லாமிய ஜிகாத் ஒரு பகுதியாகவும், முஜாஹிதீன் பிரிகேட் ஒரு பகுதியாகவும் பிரிச்சு இன்னைக்கு இஸ்ரேலுடைய IDF, IOF தீவிரவாதிகளுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. இப்படி போராடக்கூடிய சமயத்தில் காசாவுடைய முதல் வெற்றி எதுன்னு கேட்டிங்கன்னா, 4 இஸ்ரேலிய துருப்புகளை வந்து இன்னைக்கு சுட்டு கொண்டிருக்கிறாங்க. இவங்க எல்லாமே இஸ்ரேலுடைய ஒரு உயர் பதவியாக இருக்கக்கூடிய ஒரு பிரிவை சார்ந்த ஹஃபோமன் என்று சொல்லக்கூடிய ஒரு படைப்பிரிவை சார்ந்த வீரர்களாக இருக்கிறாங்க. இந்த ஹஃபோமன் படைப்பிரிவு இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா 1993, 1996 இது போன்ற போர்களில் வந்து லெபனான் கூட போர் செஞ்சு தான் காணப்படுது. ஸோ இதில் இருக்கக்கூடியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள். ஸோ இந்த நபர்கள் இறந்ததன் மூலம் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் நம்மளால பார்க்க முடியும். அடுத்து இன்னைக்கு கனடாவில் இருக்கக்கூடிய ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு எதிராக அந்த கனடா மக்களை மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் எடுத்துக்கொண்டிருக்கூடிய வேலையில காசாவை இந்த வகையில் ஆதரிக்காம இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாதத்தை ஆதரித்து இஸ்ரேல் செய்வது தான் சரி, இஸ்ரேல் வந்து எதிர்த்தாக்குதல் தான் செய்தது தவிர அது வந்து என்ன பண்ணல, அஃபென்சிவ் பண்ணல, டிஃபென்சிவ் தான் பண்ணிட்டு இருக்குன்னு முட்டுக் கொடுக்கக்கூடிய வேலையில் இன்னைக்கு ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் வலுக்கக்கூடிய வேலையில் ஜஸ்டின் ட்ரூடோ இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிவிப்பின் அடிப்படையில் கிட்டத்தட்ட காசா மக்களுக்கு $40 மில்லியன் ஆதரவாக வழங்குவதாக கனடா அதிபர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது. அப்போ ஒரு வகையில் மக்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் தான் இன்னைக்கு ஆட்சியாளர்களுடைய முடிவை கூட மாற்றி அமைக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால அழுத்தம் திருத்தமாக இந்த பலஸ்தீனுடைய மேட்சில் பார்க்க முடியுது. இன்னும் சில தகவல்களை
தகவலை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.